கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் பொம்மனச்செல்வன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு கழகத்தின் காவல் தெய்வமாக நின்று தமிழகத்தில் நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்களை வணங்கி இன்றைய கூட்டத்திற்கு வருகை முடித்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் கூட்டத்தை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பொறுமையோடு இருந்து எனக்கு முன்னாலே பேசிய அனைத்து தலைவர்களுடைய பேச்சையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு எங்களுடைய நன்றியையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நல்ல பல ஆலோசனைகளை நாம் இதற்கு முன்னால் எடுத்த நடவடிக்கைகள் இங்கே எடுக்கப் போகின்ற நடவடிக்கைகளை கருத்துக்களை தொகுத்து வழங்கியிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலிருந்து அண்ணாவுடைய காலத்திலிருந்து கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு நல்ல பல ஆலோசனைகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவினுடைய அரசியல் ஆலோசகர் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்ருட்டியார் அவர்களை நம்முடைய இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக நின்று அனைத்து நிலைகளிலும் நல்ல பல ஆலோசனைகள் வழங்கி முழு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு வைத்திலிங்கம் அவர்கள், கழக துணை ஒருங்கிணைப்பாளர், அவ்வப்போது எழுகின்ற சட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை ஆலோசனையாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், எல்லோருக்கும் நல்லவர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கழக ஆட்சிமிகு செயலாளர் அன்பு சகோதரர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு தர்மர் அவர்கள், வருகை விடுத்திருக்கின்ற உசிலம்பட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சிமிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஐயப்பன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மதுரை மாநகர மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், புதுச்சேரி மாநிலத்தினுடைய கழக செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஓம் சக்தி சேகர் அவர்கள், வருகை விடுத்திருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பாண்டியம்மாள் அவர்கள், வருகை விருந்து நல்ல பல கருத்துக்களை இங்கே எழுச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழக தேர்தல் பிரிவு செயலாளர் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு சுப்ரவத்னம் அவர்கள், கழக இலக்கிய செயலாளர் சகோதரி திருமதி இறை தாமரை அவர்கள், வருகை விடுத்திருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர்கள், வருகை விடுத்திருக்கின்ற இந்த இயக்கத்தை அனைத்து நிலைகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் முனைப்போடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கடமையினரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தொண்டர்கள் உரிமை மீட்கின்ற குழுவாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்தந்த மாவட்டங்களில் இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், வருகை விடுத்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், வருகை விடுத்திருக்கின்ற மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளை, நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, வருகை விடுத்திருக்கின்ற நண்பர்களை, அன்பர்களை, நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, பல்வேறு நிலைகளில் நம்முடைய இந்த இயக்கத்தின் சார்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை
உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதில் குறிப்பாக நம்முடைய கழகத்தினுடைய கொள்கையேற்பு செயலாளர் மிக சிறப்பாக இங்கே உரையாற்றினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் எந்த பிசரும் இல்லாமல் நம்முடைய ஒட்டுமொத்த ஆதரவோடு தீர்மானங்களை இங்கே அவர் முன்மொழிய நீங்கள் வழிமொழியை இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கும் என்னுடைய நன்றியை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நம்முடைய இந்த தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு பல்வேறு சோதனைகளை எதிர்த்தரப்பிலிருந்து தரப்பட்ட பல்வேறு சோதனைகளை வேதனைகளை தாங்கிக் கொண்டு நிலையாக உறுதியாக நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு வழங்கிய உரிமையை புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய அந்த உரிமையை மீண்டும் நாங்கள் மீட்டெடுத்து அதை மீண்டும் தொண்டர்களுக்கு தர வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் பொறுத்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அவரும் நானும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக உறுதியாக போட்டியிடுவோம் என்ற கருத்தை முடிவை அறிவித்தோம். அந்த முடிவின்படி பல்வேறு கட்டங்களை நாடாளுமன்ற பேச்சுவார்த்தையில் இறுதியாக நானே களத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்க வேண்டும் என்ற அனைவருடைய கருத்துக்களின்படியும் எண்ணங்களின்படியும் நான் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரு நல்ல சூழல், ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. தேர்தலில் 12 நாட்கள் தான் நம்முடைய பொறுப்பாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பணியாற்றிய கழக இணை ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இங்கிருந்து வருகின்ற முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் ஒரு சேர முனைப்போடு பணியாற்றியதன் காரணமாகத்தான் எத்தனையோ தடங்கள் 6 பன்னீர்செல்வத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்னை தோற்கடிப்பதற்கு. இவைகளெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு எனக்கு முன்னாலே 3 பன்னீர்செல்வம், எனக்கு பின்னாலே 3 பன்னீர்செல்வம், சுயேட்சை சின்னம், அதிலும் 22வது சின்னம், அதிலும் 2வது பதிவு செய்கின்ற இயந்திரம். இவைகளெல்லாம் மக்கள் பார்த்து வாக்களித்து மொத்த பதிவான வாக்குகள் 10.5 லட்சம் வாக்குகள் என்ற நிலையில் நீங்கள் அனைவரும் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் காரணமாக மக்களிடம் நம்முடைய கருத்தை இந்த 3 ஆண்டு காலம் நாம் நடத்தி வருகின்ற இந்த தொடர் போராட்டம், சட்ட போராட்டம், தர்ம யுத்தம், இவையெல்லாம் மக்களிடம் எடுத்துச் சொல்லி மக்களும் நீங்கள் உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் தான், இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டு சர்வாதிகார நடவடிக்கைகள் மூலம் மக்களுடைய அபிமானத்தையும் இழந்து தொடர்ந்து தொடர் தோல்விகளை எடப்பாடி தரப்பு இந்த மாபெரும் இயக்கத்திற்கு பெற்றுத்தந்ததையெல்லாம் அவர்கள் உணர்ந்து பதிவான வாக்குகளில் 33.5% 3,42,000 வாக்குகளை நம்முடைய இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தர்ம யுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நான் எண்ணுகின்ற போது
ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் அங்கு வந்து பணியாற்றிய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்திருக்க வேண்டிய அவர்கள் அதற்கு முன்பாகவே காலமாக ஒரு சூழல் ஏற்படுது என்று சொன்னால், இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், வழக்குகள் இவையெல்லாம் தாங்கி 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 அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் இருந்தாலும், இந்த இயக்கத்தில் நமக்கு நம்முடைய தொடர் வெற்றிகளை அந்த 20 மாபெரும் தலைவர்களும் பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் என்று சொன்னால், அடுத்த தேர்தலிலே கழகத்தை தூக்கி நிறுத்தி வெற்றியடைகின்ற ஆற்றல், அறிவு அந்த 20 தலைவர்களுக்கு உண்டு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார்கள். யாருக்காக? தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கத்தை அதை மக்கள் இயக்கமாக, மக்கள் விரும்புகின்ற இயக்கமாக அவர்கள் மாற்றினார்கள். புரட்சித் தலைவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கம், அவர் நடத்திய அந்த விதம், மாண்பு, அதை அப்படியே புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி எவ்வளவோ வழக்குகள், சோதனைகள், வேதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத எதிர்கோட்டையாக மாண்புமிகு அவர்கள் உருவாக்கி நம்முடைய கையிலே தந்தார்கள். அவருடைய காலத்திற்கு பின்னால் ஏற்பட்ட பல சோதனைகள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவைகள் எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு வரக்கூடாது என்று ஒருங்கிணைந்தோம். மாண்புமிகு அம்மாவுடைய இறப்பிற்கு பின்னால், அதற்கு பின்னாலே நடந்த அத்துணை பிரச்சனைகளும் பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நாம் இணக்கமாக ஒத்துழைப்பு தந்தாலும் அதை மதியாத தன்மைதான் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தில் பொதுச் செயலாளர் என்ற பட்டத்தை தனக்குத்தானே சூட்டிக் கொண்டார். சர்வாதிகார முறை. முதலாவது நடந்த பொதுக்குழுவில் நிகழ்ச்சி நிரலில் 12 இனங்கள் இருந்தது. வரவேற்பை முடிந்தது. மூன்றாவதாக நான் அந்த ஆண்டுடைய பொருளாதார முறையில் வரவு செலவு கணக்குகளை படிக்க வேண்டும். அதற்கு முன்னாலே ஒருவர் வந்து மைக்கில் நின்று 2 பேரும் ஒருங்கிணைப்பாளராக நானும், இணை ஒருங்கிணைப்பாக எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட அந்த தீர்மானங்கள் செல்லாது 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 நீக்கப்படும் என்று சொல்லி கூட்டத்தை முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு என்ன இப்படி வந்து ஆந்தோடித்தனமாக சர்வாதிகாரமாக கூட்டத்தை முடிக்கிறார் என்று நானும் அன்பு சகோதரர் வைத்தியம் அவர்களும், மனோஜ் பாண்டியன் அவர்களும், தேசிய பிரபாகர் அவர்களும் எழுந்து செல்லுகிற பொழுது எங்கள் மீது தண்ணீர் பாட்டில் வீசினார். அவையெல்லாம் எங்களுக்கு தண்ணீர். சரி, போயிட்டோம். அடுத்த பொதுக்குழு 11ஆம் தேதி கூட்டப்படும் என்று ஒருங்கிணைப்பாளராக நான் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர்களாகவே தாண்டோடித்தனமாக அறிவித்தார்கள். முதல் பொதுக்குழுவில் ரவுடிகளுக்கும் கேடிகளையும் கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்கள் இஷ்டப்பட பல தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். 2வது பொதுக்குழுவில் நாங்கள் கூடி பேசி அமைதியாக நம்முடைய தலைமை கழகத்தில் போய் நாம் உட்கார்ந்து விடலாம், நம்முடைய அனுமதி இல்லாமல் அந்த பொதுக்குழு நடைபெறும் என்ற நிலையில் நாங்கள் அனைவரும் தலைமையகத்தை நோக்கி வேனில் போயிட்டு இருக்கோம். இந்தியன் பேங்க் நம்முடைய தலைமை கழகத்தில் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த இந்தியன் பேங்க் கடந்து தான் நம்ம தலைமை கழகம் போகணும். அங்கே சென்னை மாவட்டங்களுக்கு இருந்த 8 மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமைகள் தலைமை கழகத்துடைய கேட்டை பூட்டிக் கொண்டு ஒரு 300 அடியாட்களை உட்கார வைத்துக் கொண்டு வருகின்ற அந்த வழியில் வருகின்ற போகின்ற கட்சிகளெல்லாம் அழைப்பது, கொண்டு செய்வதுமாக இருந்தார்கள். நாங்கள் வேனில் வருவதை
அங்கிருந்து இவர்களெல்லாம் கிளம்பி இந்தியன் பேங்கில் வந்து எங்களுடைய வாகனங்களை அழிப்பதும் பொறுப்புவதும் கல்லை கொண்டு எரிவதும் இப்படி பல வன்முறை சம்பவங்கள் நடந்தது என்பது அனைவருக்கும் தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள். இவர்களுக்கு எதிர்கொண்டு நாங்கள் தலைமைக் கழகம் செல்கின்ற பொழுது அங்கே திறக்கப்பட்டிருந்தது தலைமைக் கழகம். அதுதான் நடந்த உண்மை. பொதுக்குழு என்ற பெயரில் அங்கே ஒரு கிட்டத்தட்ட சிறுவாறு கல்யாண மண்டலத்தில் பொதுக்குழு நடைபெற்ற பொழுது இங்கே 8 மாவட்ட செயலாளர்கள் ஏன் இங்கே கூடி நின்று 300 பேரை வைத்துக் கொண்டு இந்த சர்வாதிகாரத்தை இதுவரை அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இது மாதிரியான ஒரு வன்முறை சர்வாதிகார நடைமுறை என்ற ஒரு அரங்கேற்றத்தை அவர்கள் நடத்தினார்கள். அதனால்தான் இன்றைக்கு பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு நம்முடைய இயக்கத்திற்கு தொடர் வெற்றிகளை தந்த பொதுமக்கள் இன்றைக்கு தொடர் தோல்விகளை தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமைதான் மூல காரணமாக இருக்கிறது. ஆக அந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ பாபா நம்மளுடைய பத்திரிகை நிறுவனம் தொலைக்காட்சியெல்லாம் எல்லாரும் ஒன்று சேருங்களா இணைவீங்களா என்பது இணைவதற்கு ஒரு சாயத்தில் கூட வாய்ப்பு இல்லைங்க. யார் சொல்றது? ஆமா, அவங்க தாத்தா ஆரம்பிச்ச கட்சி இந்த கட்சி என்ன ஒரு அணியா இந்தால 1989 ஜனதா கட்சியிலேருந்து அண்ணா திமுக இந்த இருக்காரு அண்ணன் அவர் ஆதாரமாக வச்சிருக்காரு. என்னன்னு அங்கே திரும்பி சொல்லுங்க. அப்படிதான் வந்து குடும்பம் என்னுடைய தாய்மாமா ஜெயதேவர் ஜனதாதள எஸ்எல் இருந்தாருங்க 76 84 இந்த அவர் போட உறுதுணையாக போட போய் வேலை செஞ்சுருக்கிறவங்க எடப்பாடி பழனிசாமி. அவர் வந்து 89 முன்ன உறுப்பினருக்காக அவர்கிட்ட இல்லைங்க இருந்தால் அவர் கொண்டு ஊராட்சி மன்ற தேர்தலில் விஸ்வநாதன் காப்போசன் நின்றுங்க. அவர் வந்து 84 தோற்றுட்டாரு பஞ்சாயத்து தலைவர் தோற்றுட்டாரு. அந்த எலெக்ஷன்ல 56 எங்கள் அப்பாவும் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாரு. அப்போ நின்று தோற்றுப்போ அவருக்கு தோற்றுட்டாரு. பழனிசாமி தோற்றுட்டாரு. விஸ்வநாதன் அவர் தான் ஜெயித்தாரு. அவர் பேர் தான் இருக்காரு. அவர் ஜெயதேவருக்கு என்னுடைய சொந்த தாய்மாமன். அவர் இறந்தார் 20 வருஷம் முன்னே இறந்தார். ஜனதாதள எஸ்எல் இருந்தாங்க. நான் வந்து மருத்துவ கட்சி ஒன்றியாளர் ராஜ்குமார். இப்போ சேலம் மாவட்டம் வடக்கு மாவட்டம் ஏன் வந்து நேரடியாக போகிறத பேச வைக்கிறேன்னா ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் புதுபெரும் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அவரிடம் போய் என்ன எங்கள் நிலத்தை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதை கிடையாது, பொதுமக்கள் மரியாதை பண்ணுறாங்க, கட்சியுடைய தொண்டர்கள் மரியாதை பண்ணுறாங்க, இணைவது கொண்டுதான் நாம் அடுத்து செய்ய வேண்டிய ஒரே பணி என்று வலியுறுத்தி வந்தார். அதை வந்து இவர் ஒரு நிருபர்கள் கேட்கும்போது சுத்த போய் சொல்லுவார். அவர் சந்திச்சு அவங்க 6 பேர் சந்திச்சதெல்லாம் பத்திரிகையில் எழுதிட்டாங்க வாக்குமூலமா. இவர் சுத்த போயின்றாரு. அதில் ஒருத்தர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு, அது சுத்த போயிடல நிஜமே நாங்கள் பார்த்தது உண்மை. இப்படி ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு தலைமை தான். அவர் பேசுறது கூட பொய்யுங்க. என்னை தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது எதுவுமே காரணம் என்ன தவறு செஞ்சு சொல்லு எடப்பாடி பழனிசாமி. நான் பல கூட்டத்தில் கேட்டேன், என்ன தவறு சொல்ல முடியல, அவரால் என்ன தவறு செஞ்சுன்னு சொல்லவே முடியலை. அவர் வந்து ஜானகிரிலிருந்து வந்தவர். யார் ஜானகிரிலிருந்து நான் எப்போ அவர் சொல்கிறது. அதுக்கடுத்து என்ன சொல்கிறது, ஜானகிரி சாமி அவங்க வந்து கோடி தொகுதியில் அம்மா நிற்கும் போது நிர்மலா அங்கே எழுதிருந்தாங்க அம்மாவை. அப்போ வந்து நான் போய் அங்கே வேலை பார்த்தேன்னு சொல்லி ஏஜென்ட்டாக வேலை பார்த்தேன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாரு. நான் என்ன சொன்னேன் அடுத்த நாள், ஐயா பழனிசாமி நான் அங்கே சேர்ந்து சாதாரண பாட்டில் கூட வேலை செஞ்சேன்னு ஏஜென்ட்டாக வேலை செஞ்சேன்னு. யாரு
நான் வேலை செஞ்சேன்னு நீங்கள் நிரூபித்தீங்கன்னா நான் அரசியல் விட்டு விளைவிக்கிறேன். நிரூபிக்கலைன்னா நீங்கள் அரசியல் விட்டு விலக தயாராக இருக்கேன். இது வரைக்கும் பதில் இல்லை. பதில் இல்லை. கால சூழ்நிலை நாம் 2 அணியாக பிரிந்தோம். 1989 நடந்த தேர்தலில் நாம் தோல்வியுற்றோம். தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு முன்பாக தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் மதுரை மருங்காவடி தேர்தலில் வெற்றி பெற்றோம். இதுதான் வரலாறு. அம்மா என்னை மாவட்ட செயலாளர் மேல கூப்பிட்டு பேசினாங்க. பன்னீர்செல்வம் அம்மா ஒரு பேட்டில் பேப்பர் எடுத்துட்டாங்க. முதல்ல சொல்லுங்க, நீ எப்போ கட்சியில் இருந்தீங்கன்னா அப்படியே சொல்லி இருக்காங்க. நகர எம்ஜிஆர் இணைய செயலாளர்னா, அப்புறம் நகர செயலாளரான 2 முறை நகர செயலாளர் ஏகமாக தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் அம்மா மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் பண்ணீங்க, அப்புறம் மாவட்ட செயலாளர் போட்டுருவீங்க, அப்புறம் எம்எல்ஏ ஆகிருக்கீங்க. அதில் இடையில நகரமன்ற தலைவர் ஆகிங்க, எம்எல்ஏ ஆனீங்க. அம்மா சரி சும்மா சொல்லுங்க, காணியிலேருந்து இருந்தீங்க நீங்கள். ஆமாம்மா காணியில் தான் இருந்தீங்க. நான் சொன்னதை திரும்ப அடுத்தவா சொல்லுங்க. நான் மெதுவாக சொல்லுவேன், நான் ஜானகியில் இருந்தவங்க நகர செயலாளர் இல்லைனாலும் அடுத்த மாதிரி சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, ஜானகியில் இருந்த இளைஞருக்கு நாங்கள் அமைச்சராக இருக்கேன்லாம் இருக்கேன். அதில் இல்லை பண்ணிச்சுக்கலாம் சேர்ந்துட்டோம். ஒன்றா தான் இருக்கிறாங்களா. இவர் அதவே சொல்லிட்டே இருக்காரு. இப்போ என்ன, ஜானகி அம்மாவுக்கு 100 ஜானகி அம்மாவுக்கு அந்த ஜானகி அம்மா அணிலிருந்ததே பெரிய பாவச்சையாக என்னை உருவகப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி காலத்தினுடைய கட்டாயம். தலைவரானவோ அம்மாவுடைய அம்மாவும் இன்றைக்கு கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். தொண்டர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம். மீண்டும் தொண்டருடைய கைக்கு இந்த இயக்கம் வரும் என்பதை நான் இன்றைக்கு முன்னால் சொல்லியிருக்க உறுதியாக இயக்கம் தொடர்ந்து நான் ஜேசிபி பிரகாரம் 3 பேர் எடப்பாடி பழனிசாமி உள்ளார். இந்த கட்டடத்துக்கு தலைவருடைய பேர் எம்ஜிஆர் மாளிகை அப்படின்னு வைக்கணும்னு சொல்லி சொன்னார். அவர் திரும்ப முடிச்சார். ஒன்றும் பதிலே சொல்லலை. சொல்லி பார்த்தோம், 4 பேர் சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு குளத்தில் கீழே இருக்கிற இந்த மாடத்துக்கு அம்மா பேரை வைக்கலாம், மேலே இருக்கிற குளத்துக்கு ஜானகி அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னு எங்கிட்ட 2 பேர்த்துக்கிட்டே ஜேஜிடி பிரவன் சொன்னார். நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் அவர் சொன்னார். அவர் எந்திரிச்சு இந்த மேலே இருக்கிற மாடத்துக்கு ஜானகி அம்மா பேர் வைக்க. ஆமாம், உங்களுக்கு வேலை கிடையாது போய் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. என்னங்க எவ்வளோ ஒரு கருத்து சொன்னால் முடியலாடி முடியல, ஏன் கோச்சிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறீங்க ரொம்ப வருத்தம். இப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு ஜானகி 100 யாராவது கொண்டாடப்படுறாங்க. கொண்டாடப்படுற பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதாவது அறிவை பயன்படுத்த வேண்டும். அறிவே இல்லாமல் ஏதாவது செய்து வருவது, வாபஸ் வாங்குவது தான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. இந்த நிலையை மாற வேண்டும். அதுக்காக இன்னொரு பிரச்சனை, புதுக்குழுவில் மாண்பு அம்மாவுடைய 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக, 16-17 ஆண்டு காலம் மாண்பு முதலமைச்சராக ஒரு உச்சபட்ச மரியாதையை நாம் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பு அம்மாவில் தான் என்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றினோம். நாம் அம்மா உயிரோடு இருக்கும்போது அதை நம்ம சொல்லிட்டு வந்ததாக அந்த தீர்மானத்தை ரத்து செய்கின்ற கல்லெஞ்சம் படைத்தவர் தான் இன்றைக்கு அங்கே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவரை போய் நிரந்தர பொதுச் செயலாளர் என்னைக்கு பொதுச் செயலாளரிலிருந்து அவரை நீக்குகின்ற காலம் வரும். அந்த காலம் தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்திற்கு பொற்காலம். அன்னைக்கு தொடங்குங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி வரும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குகின்ற இன்றைக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் போகும் மனமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் அண்ணா எப்படி கட்சி நடத்தினாரு, தலைவர் எப்படி கட்சி நடத்தினாரு, அம்மா எப்படி கட்சி நடத்தினாங்க, எவ்வளவு வாஞ்சியோடு சகோதர பாசத்தோட தாயுடத்தோடு இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் என்பதை பின்னால் தெரிய பார்த்து நடத்தலாமா? அதுக்கெல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லாமல் போச்சு. யாராவது ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னால் அவரை கொடூரமான பார்வையில் பார்ப்பாங்க.
சரி, ஒரு தொண்டன் கட்சி, இந்த கட்சி தொண்டர்கள் இருந்த கட்சி, தொண்டர்கள் சொன்னால் அதை உள்வாங்கிக்கிறோம். உள்வாங்கி தனியாக கூட தலைமை கலைஞர் வேலை சந்தித்து அவர் கொஞ்சம் கருத்து சொல்கிறாரு. எனக்கு என்ன சொன்னாங்க, ஆலோசனை பண்ணணும். அவர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் யாராவது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரோ அவர் அறிக்கை சென்று பேசின இவர் எழுந்திச்சு நின்றுக்குவார். சரி, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இல்லை, சரி சொல்லுங்க நீங்கள் வந்து நேரத்தை சொல்லுங்க சார், அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, கும்பிட்டு உட்காந்துக்குவார். எந்திரிச்சு நிற்கிறதுக்கு சீக்கிரம் நீங்கள் வெளியேறி போங்க அப்படின்னு. இப்படி ஒரு முதலமைச்சர் அந்த 4 காலையில் உட்காந்து கேவலமாக இருக்கு. இன்னைக்கு இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று நாம் நிரூபித்திருக்கிறோம். எங்கள் பக்கம்தான் தொண்டர்களும் இருக்கிறார்கள், மக்களும் இருக்கிறார்கள் என்பதை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். உங்க நிலைமை என்னாச்சு? ஆண்டிவிட்டி தொகுதி தலைவரை வந்து முதலமைச்சராக ஆக்கின தொகுதி ஆண்டிவிட்டி தொகுதி, அம்மாவா ஆக்கினது ஆண்டிவிட்டி தொகுதி. அங்கே ஒரு பூத்தில் ஒரு ஓட்டு இந்த ஏஜென்ட் 2 பேர் உள்ளவங்க, அந்த 4 பேர் உட்காந்து அவங்க கூட போடுறாங்க. நான் கேட்டேன், போய் என்னப்பா யாரா கூட்டு விட்டீங்க, அப்போ நீங்களும் அந்த ஓட்டை போட்டுக்கலாமாங்க, நீங்களோட ஏன் நாங்கள் வம்புக்கு உட்காந்துருக்காங்க. அந்த ஏஜென்ட் டெபாசிட் போச்சுங்க. தேனி தொகுதியில் 39 இடம் போட்டிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்ச தொகுதி தேனி மாவட்டம், தேனி நாடாளுமன்ற தொகுதி. அதில் டெபாசிட் போகுது நாடாளுமன்ற. அப்போ இங்கே கடலிலிருந்து புறப்பட்டு மலைக்கு, எங்கள் தேனி மாவட்டம் மலைக்கு வந்து அப்போ இடையில இருக்கிற எல்லா தொகுதியும் டெபாசிட் கிடையாது. 13 தொகுதியில் வந்து 3வது இடம். நம்ம கொள்ளியரப்பு செயலாளர் சொன்னது போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் 91,000 ஓட்டு காங்கிரஸ் ஆகிருக்கு. நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 5,000 ஓட்டு. எடப்பாடி அணி 5,000 ஓட்டு. இவ்வளவு வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போய் ஒரு பாடம் படிக்காமல் இருக்கின்ற ஒரு நபர் கழக பொதுச் செயலாளராக உட்கார்ந்து சொன்னால் எல்லா தீர்ப்புமே தற்காலிக தீர்ப்பு தான். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா தீர்ப்புமே தற்காலிக தீர்ப்பு தான். உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல அறிவுரையை சொல்லி அனுப்பியிருக்காரு. எல்லா வழக்குகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னோம். நடைபெற வேண்டும். 2 தரப்பு வாதங்களையும் அங்கு கேட்க வேண்டும். அங்கு வழங்கப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருக்கும். இடையில் எந்த தீர்ப்பு வந்தாலும் அது நடைமுறைக்கு வராது என்று நல்ல கருத்தினை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். சிவில் சூட்டு இப்போ 3வது வாய்தால போயிட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லுகின்ற நாள் வரும் என்பதை நான் இதுக்கு காலம் கணிந்து வந்துட்டே இருக்கு. தம்பி எடப்பாடி பழனிசாமி, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி முடிவுரை எழுதுகின்ற காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கொட்டம் மக்களால் இங்கே நிறைந்திருக்கின்ற தொடர்களால் அடக்கப்படுகின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பது இந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தலிலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற அமைப்புகள், கட்டமைப்புகள் நிறைவாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நான் சொல்லிவிட்டேன், பல கூட்டங்களில் சொல்லிவிட்டேன். நானும் தலைமை கழக நிர்வாகிகளும் அனைத்து மாவட்டங்களும், வருவாய் மாவட்டங்கள் 38 வருவாய் மாவட்டங்களுக்கு சொல்லிவிட்டோம். அதில் இன்னும் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஜனவரி மாதம் மீண்டும் தலைமை கழக நிர்வாகிகளுடைய குழு அனைத்து கட்சி மாவட்டங்களுக்கும் நாங்கள் வருவோம். கட்சி மாவட்டங்கள் வருவோம். நீங்கள் கிளைக்கழகங்கள், ஊராட்சியில் இருக்கின்ற, பஞ்சாயத்தில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், ஹேம்லெட் வில்லேஜில் முதற்கொண்டு கார்பரேஷன், மாநகராட்சி வரைக்கும் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும். கிளைக்கழக செயலாளர் மட்டுமல்லாமல் அதற்கு கீழே இருக்கின்ற 8 நிர்வாகிகள் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எந்த தேர்தல் வந்தாலும் நம்மளை வெல்லுவதற்கு இயக்கமே இல்லை, கட்சியில் என்ற சூழ்நிலை உருவாகும். நாங்கள் ஜனவரி மாதம் நாங்கள் குழு வருவோம்.
நீங்கள் எல்லா கிளையும் போட்டு முடிச்சு கொடுத்தா தான் நாங்கள் அந்த மாவட்டத்துக்கு மட்டும் வெளியேறுவோம். அதையும் சொல்லிட்டாங்க. பயமுறுத்தலுக்காண்டி சொல்லலை, உண்மை நிலையை முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும். உள்ள பலனே நம்முடைய மாண்புமிகு தலைவராக மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணப்படி சட்டமன்றத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இதய சுத்தியோடு சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் எத்தனை நூறாண்டுகள் ஆனாலும் கழகம்தான் ஆட்சி அமைக்கும். அந்த நிலையை உருவாக்குகின்ற ஒரே இயக்கம் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய இயக்கம் தான் என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்கள் தான் விசுவாசமாக தோழர்கள் தலைவர்கள். இந்த பணியை நாம் 100% முடித்து தர வேண்டும். 78 கழக அமைப்பு ரீதியான மாவட்டங்கள் நாம் உருவாகி இருக்கின்றோம். எல்லாரும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூராட்சி கழக செயலாளர்கள், மாநகராட்சி செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அவர்களை அந்த செயலாளர்களுக்கு பணியாற்றக்கூடிய ஆற்றல் கீழே அவருக்கு துணையாக இருக்கின்ற இந்த 8 நிர்வாகிகள் இருக்கிறது. 8 நிர்வாகிகள் இவைகளெல்லாம் செய்தால்தான் 100% அந்த பணி முடியும். நாம் உறுதியாக அனைத்து தேர்தலை வெற்றியிடுவதற்கு அது ஒரு மிகரிய உந்து சக்தியாக உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் எல்லாம் மனதில் வைத்து நான் உள்பட நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு இந்த பணியை நீங்கள் 100% இப்பொழுதே ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் வரும்போது இருந்தாங்க எங்கள் உங்களுக்கு பஞ்சாயத்து எத்தனை பஞ்சாயத்து அந்த அத்தனை பஞ்சாயத்து செயலாளர் அது கீழே 8 பேர் போட்டிருக்கேன். கிளைக்கழக நிர்வாகிகள் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தான் வெற்றி மேல் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நிலையை உருவாக்குவோம். அதுதான் நம்மளை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றியாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் இன்றைய கூட்டத்திற்கு வருகிறது அத்தனை நிர்வாகிகளுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறது. அடுத்த கூட்ட மாநாடு உட்காருங்க, சாப்பாடு எல்லாத்துக்கும் இருக்கு, நல்ல நிறைய பண்ணிருக்க. அடுத்த மாநாடு மதுரையில் அதற்கு பின்னால் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னால இடங்களுக்கு எத்தனை இடம் 32 ஏக்கர் கோவையில் நம்ம அட்வான்ஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தோம். 1 வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் மாநாடு நடத்துறது. மதுரை நடத்தி முடித்த பிறகு கொங்கு மண்டலத்தில் மாநாடு. அதற்கு பின்னால் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து ஏற்கனவே திருச்சியில் நடத்தி முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு சென்னையில் பிரம்மாண்டமான மாநாடு. இது எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் அனைவரும் நம்முடைய கட்டமைப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.